ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது அரசர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல ரொம்பவே அழகான ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அதோட அரசர் மார்க்கஸ். ஒரு நாள் அரசர் மார்க்கஸ் அவரோட அறையில கண்ணாடியில அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அட, நம்பவே முடியல, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். கம்பீரமாவும் வீரமாவும் இருக்கேன். அரசன்னா இப்படித்தான் இருக்கணும். என்னை விட அழகான அரசர்கள் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க என்னுடைய வீரர்களை உலகம் முழுவதும் தேட சொல்ல போறேன். அவரை நினைச்சு அரசர் பெருமைப்பட்டாரு. அரசருக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு. இது நல்லதுக்கே இல்ல. இவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கிறேன். அந்த குட்டி தேவதை ஒரு மாயாஜால மந்திரத்தை சொன்னான். அச்சச்சோ, என்னது இது? அரசனான எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? எனக்கு திடீர்னு கழுத காதுகள் எப்படி முளைச்சுது? அரசர் கவலைப்பட்டாரு. வீரர்களே, உடனே நாவிதனை தனியா என்னுடைய அறைக்கு வர சொல்லுங்க. ஒரு நாவிதர் வந்தாரு. அச்சச்சோ, ரொம்ப பயமா இருக்கு, நான் இங்க இருந்து போறேன். அவர் தப்பிக்க முயற்சி பண்ணப்போ காவலாளிகள் அவரை பிடிச்சிட்டாங்க. அரசரோட உத்தரவுப்படி அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த எல்லா நாவிதர்களும் அரசரை பார்த்து பயந்தாங்க. அரசரோட உண்மையான உருவத்தை பார்த்ததால எல்லாரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. கடைசியா ஒரு நாவிதர் வந்தாரு. அவர் பேரு பிரைன். அரசரை சந்திக்க போறாரு. அரசரே, நான் என்ன செய்யணும்? நீ வேலை தொடங்கறதுக்கு முன்னாடி நீ இப்ப பார்க்க போறத பத்தி யாருக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி கொடு. என் மேல சத்தியம், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அச்சச்சோ, என்ன இது? நான் பார்க்கறது உண்மையா? ஆமா, இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ண மத்தவங்க மாதிரி நீயும் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இல்ல அரசே, நான் போக மாட்டேன், இங்கே இருக்கேன். அப்ப சரி, என்னுடைய கழுது காதுகளை மறைக்கிற மாதிரி உடனே செயற்கை முடிய செஞ்சு கொடு. அரசரோட உத்தரவுப்படி அந்த நாவிதர் அரசருக்கு ஒரு டோப்பா முடிய தயார் பண்ணி கொடுத்தாரு. இந்தா 10,000 பொற்காசுகள் வாங்கிக்கோ. ஆனா இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. பிரைன் வீட்டுக்கு வந்துட்டாரு. அரசர் உங்களை எதுக்காக கூப்பிட்டாருங்க? வேண்டாம், என்கிட்ட அத பத்தி எதுவும் கேட்காத அப்படின்னு பிரைன் சொன்னாரு. அரசரோட ஒரு ரகசியம் எனக்கு தெரியும், ஆனா அத பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியலையே. நீங்க கவலைப்படாம இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன். பிரைனோட மனைவி ஒரு யோசனை சொன்னாங்க. காட்டுக்கு போய் ஒரு மரத்துக்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்ல சொன்னாங்க. நம்ம அரசருக்கு கழுத காது இருக்கு. பிரைன் நிம்மதியா அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் பிரைன் ரகசியம் சொன்ன அதே மரத்தை வெட்டி ட்ரம் தயாரிச்சாரு. அன்னைக்கு அரசரோட பிறந்த நாள். எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க. அந்த நபர் ட்ரம்ஸ் வாசிச்சாரு. பிரைன் ரகசியம் சொன்ன அதே மரத்துல செஞ்ச ட்ரம் தான் அது. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அரசருக்கு கழுத காது இருக்கு, அரசருக்கு கழுத காது இருக்கு, அரசருக்கு கழுத காது இருக்கு, அரசருக்கு கழுத காது இருக்கு. அரசர் பயந்ததுல கிரீடம் கீழே விழுந்துருச்சு.
அரசர் ரொம்ப தூரமா காட்டு பகுதிக்கு தப்பிச்சு போயிட்டாரு. திரும்ப வரவே இல்லை. அழக விட அறிவுதான் முக்கியம்னு அன்னைக்கு அவரு உணர்ந்தாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த குட்டி தேவதை கழுத காதை மறைய வச்சிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட காவலாளிகள் அரசர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. குழந்தைங்களா, நாம இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? மார்க்கஸ் அரசர் தன்னோட அழக நினைச்சு கர்வமா இருந்ததால குட்டி தேவதை அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்களா, அழக விட அறிவுதான் உயர்ந்தது. இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.